ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொதுத்தமிழில் ஓமை தொடர்களும் அதற்கான பொருளும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் அருமை. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா ஒற்றுமை. அடியற்ற மரம் போல அப்படின்னா விழுதல். அணிவகுத்தார் போல ஒழுங்கு. அழுத பிள்ளைக்கு வாளை போல அப்படின்னா ஏமாற்றுதல். அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுத்தல். அன்றலர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்ச்சி. அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னா துன்பம். அல்லில் விழுந்த புழு போல அல்லது அனலில் பட்ட புழு போல அப்படின்னா வேதனை, துடிப்பு, துன்பம். அடுத்தது அலையில்லா கடல் போல. அலையில்லாத கடல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்குங்களா? அப்போ அலையில்லா கடல் போல அப்படின்னா அமைதி. அடுத்தது அரைக்கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை. ஆற்றில் கரைத்த புலி போல அப்படின்னா பயனின்மை. ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அப்படின்னா அறியாமை. ஆப்பசைத்த குரங்கு போல, இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா வேதனை, வேதனையில் சிக்கிறது, வேதனையில் சிக்குதல். இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா தவிப்பு. அடுத்தது இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா கவர்ச்சி. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா மருட்சி, நடுக்கம். இலைமறை காய் போல அப்படின்னா மறைந்திருத்தல். இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல், வேதனை. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை. அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அப்படின்னா கவனம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை ரெண்டுமே வரும். உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா ஆதரவு, நம்பு, உதவி. உமி குற்றி கை வருந்தினால் போல அப்படின்னா வேதனை, வருத்தம். உமையும் சிவனும் போல அப்படின்னா நட்பு, நெருக்கம். அடுத்தது உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு. உயிரும் உடம்பும் போல அப்படின்னா ஒற்றுமை, நெருக்கம். ஊசியும் நூலும் போல அப்படின்னா இணைப்பிரியாமை. உச்சந்தனையில் ஆணி அறைந்தது போல அப்படின்னா உறுதி. ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு, கூற இயலாமை. எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல். எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல அப்படிங்கிறது ஏமாற்றம். எலியும் பூனையும் போல அப்படின்னா விரோதம், பகை. ஏழை பெற்ற செல்வம் போல அப்படின்னா மகிழ்ச்சி. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தார் போல அப்படின்னா வீண் செயல். அடுத்தது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படின்னா விரட்டுதல். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா காலதாமதம். கல் பிள்ளையார் போல அப்படின்னா உறுதி. கவரிமான் போல அப்படின்னா மானம். கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவித்தல். அடுத்தது கனி இருக்க காய் கவர்ந்தார் போல அப்படின்னா தேவையற்ற செயல். கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா பெருக்கம். கடை தேங்காயை வெளி பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா பிறரை ஏமாற்றுதல். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அப்படின்னா துன்பம். கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா கலக்கம். கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல அப்படின்னா அத்துமீறல். காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா தாழ்வு, உயர்வின்மை. கண்ணில்லாதன் கண் பெற்று இழந்தது போல அப்படின்னா தவிப்பு. கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்தேரை. கடலில் கரைத்த காயம் போல அப்படின்னா பயனற்றது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னா நேரத்தை சரியாக பயன்படுத்துதல். காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தது போல அப்படின்னா ஆர்வம், வேகம். காட்டு தீ போல அப்படின்னா வேகமாக பரவுதல். கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல அப்படின்னா வேதனை. கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்படின்னா எதிர்பாராமை. குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னா இகழ்ச்சி, அதாவது மறைத்தல். குருடன் கண் பெற்றது போல அப்படின்னா மகிழ்ச்சி. குன்றை முட்டிய குருவி போல அப்படின்னா வேதனை. குட்டி போட்ட பூனை போல அப்படின்னா தவிப்பு, அலைதல். குரங்கு கை பூமாலை போல அப்படின்னா நாசம். குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல அப்படின்னா பயனின்மை. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை, பயன். கூலில் விழுந்த ஈ போல அப்படின்னா தவிப்பு.
கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அப்படின்னா அறியாமை. கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா பயம். சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தார் போல அப்படின்னா அதிக இன்பம். சாயம் போன சேலை போல அப்படின்னா அழகின்மை, மதிப்பின்மை. சித்திரை பதுமை போல அப்படின்னா அழகு. சிதறிய முத்து போல அப்படின்னா வீண். சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா தேவையற்ற வரவு. சிறகு இழந்த கொடுமை போல அப்படின்னா கொடுமை. சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல அப்படின்னா வேண்டாத வேலை. சூரியனை கண்ட பனி போல் விலகல். செவிடன் காதில் சங்கு ஊதியது போல அப்படின்னா பயனின்மை. செல்லரித்த ஓலை போல அப்படின்னா வீண். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு, மேன்மை. செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னா அறிவின்மை. தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல அப்படின்னா வேதனை. தாயை கண்ட சேயை போல அப்படின்னா அதிக மகிழ்ச்சி. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பற்றின்மை. திருடனை தேள் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை. தெருநாய் போல அப்படின்னா அலைச்சல். தோன்றி மறையும் வானவில் போல அப்படின்னா நிலையாமை. தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல அப்படின்னா பெருக்கம். நகமும் சதையும் போல அப்படின்னா இணைப்பிரியாமை. நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா மேன்மை. நான் அறுத்த வில் போல அப்படின்னா பயனற்றது. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல அப்படின்னா பயனின்மை. நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு. நாயும் பூனையும் போல பகைமை. நீரும் நெருப்பும் போல அப்படின்னா விலகுதல். நீர்மேல் எழுத்து போல வெளி தெரியாமை. நெருப்பாரும் மயிர்பாலமும் போல அப்படின்னா இல்லாத ஒன்று, இயலாத செயல். பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னா பெருமை. பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல். நுணலும் தன்வாயால் கெடும் அப்படின்னா அறியாமை. அதான் தவளை தன்வாயால் கெடும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். யானையால் யானை தற்று அப்படின்னா ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல். பஞ்சத்து ஆண்டி போல அப்படின்னா வறுமை. பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல அப்படின்னா இயலாத செயல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா இன்ப மிகுதி. பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னா நயவஞ்சகம். பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னா பிரிவு. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல அப்படின்னா இயல்பு. பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல அப்படின்னா மீளாமை, துன்பம். பாம்பும் கீரியும் போல அப்படின்னா பகை. பாரமேற்றிய வண்டி போல் அப்படின்னா சுமை. பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை. பால்மனம் மாறா பச்சிலம் குழந்தை போல அப்படின்னா வெகுளித்தன்மை. பாம்புக்கு பால் வார்த்தது போல அப்படின்னா தீமையான செயல். புயலின் சிக்கிய களம் போல அப்படின்னா நடுக்கம், கலக்கம். பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா ஓட்டம், விலகுதல். புற்றிலிருக்கும் பாம்பென அப்படின்னா சீற்றம், கோபம். புளியம்பழமும் ஓடும் போல அப்படின்னா ஒட்டாமை. புற்றீசல் போல அப்படின்னா அதிக பெருக்கம் மிகுதி. புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு. பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல அப்படின்னா உயர்வு. பூவும் மணமும் நட்பு. பெட்டி பாம்பென அப்படின்னா அடக்கம். மலரும் மணமும் ஒற்றுமை. மணியும் ஒளியும் போல அப்படின்னா சிதைவு. மழைக்கானா பயிர் போல அப்படின்னா வாடுதல். மது உண்ட குரங்கு போல அப்படின்னா மயக்கம். மலையை கிள்ளி எலி பிடிப்பது அப்படின்னா வேண்டாத செயல். மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா மகிழ்ச்சி. மதம் கொண்ட யானை போல வீரம். மலடி பெற்ற மகன் போல பெருமிதம். மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை, உயர்வு. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அப்படின்னா பயனின்மை. மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல அப்படின்னா பெரும் வேட்டை. மாலுமி இல்லா மரக்கலம் போல அப்படின்னா துன்பம். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா இயலாமை. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அப்படின்னா அறிவு. யானை வாய்க்கரும்பு போல அப்படின்னா நடுக்கம். வலையில் அகப்பட்ட மான் போல அப்படின்னா துன்பம். வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை, அன்பு. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல அப்படின்னா மென்மை. விளக்கு கண்ட
விட்டில் பூச்சி போல அப்படின்னா ஆபத்து, அறியாமை. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா வீணாதல், பயனற்ற செயல். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அப்படின்னா வருத்தம். விரலுக்கு ஏத்த வீக்கம் போல அப்படின்னா மனநிறைவு. வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல அப்படின்னா நடுக்கம். வெயிலில் அகப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை. சவாமையர் எனும் மரம் போல்வர் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர். பகலவனை கண்ட பனி போல விலகுதல் அல்லது நீங்குதல். நன்றும் கலந்தியமையால் திரிந்தற் போல அப்படின்னா கெடுதல். மரப்பாவை நாணால் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல். பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை. ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல். பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை. அதோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரெதிரே நின்று போரிடல். வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை. வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா நயவஞ்சகம். கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்தேரை. ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல அப்படின்னா துன்பம். ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி. நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல அப்படின்னா குறும்பு காலில் ஈடுபடுவது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல அப்படின்னா குறும்புகளில் ஈடுபடுவது. பொன்மலர் மனம் பெற்றது போல. பொன்மலர் மனம் பெற்றது போல அப்படின்னா பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது. சூழ்கொண்ட மேகம் அப்படின்னா எதிர்பார்ப்பு. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. நெல்லுக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. குன்றின் மேலிட்ட விளக்கை போலனா புகழ். வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல், துரோகம். பழம் நழுவி பாலில் விழுவது போல அப்படின்னா இன்ப மிகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.